வணக்கம் நண்பர்களே. பாகிஸ்தானை பற்றி சில தகவல்கள், அதுவும் குறிப்பாக சமீபத்தில் இந்த ஈரான் வர்சஸ் இஸ்ரேல் அமெரிக்கா போர் காலத்தில் நடந்த சில நடவடிக்கைகள், அதை பற்றி இந்த வீடியோவில் சில தகவல்களை பார்க்கலாம். பாகிஸ்தான் அப்படிங்கிறது இந்த பக்கம் கிழக்கில் இந்தியா, மேற்கில் ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கிற அந்த எல்லை கோடு டுரான் லைன் அப்படின்னு, அதை ஆப்கானிஸ்தானர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது தன்னிச்சையாக செயல்பட்டது, அமைக்கப்பட்ட ஒரு எல்லைக்கோடு. இதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு. பாகிஸ்தான்ல பலவிதமான எத்னிக் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்காங்க. அதாவது இஸ்லாமியர்களே பல பிரிவுகள். நான் அதுல இந்த பலூச்சிஸ்தான்ல இருக்கிறவங்களையோ, பலூச் அப்படிங்கிறவங்களையோ, இல்ல சிந்த் அப்படிங்கிற சொல்றவங்களையும் நான் எடுத்துக்கிறேன். மற்றவர்களே நீங்க பாத்தீங்கன்னா சுன்னி முஸ்லிம்ஸ் இருக்காங்க, ஷியா முஸ்லிம்ஸ் இருக்காங்க, அகமதியாஸ் இருக்காங்க. அதை தவிர கிட்டத்தட்ட ஒரு 10-12 லட்சம் வரைக்குமான ஆப்கானிஸ்தானை நேட்டிவாக கொள்ளப்பட்ட அந்த எத்தனிக் குரூப் சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. அந்த எத்தனிக் குரூப் பாஷ்டூன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல கிட்டத்தட்ட ஒரு 10-12 லட்சம் பேர் அந்த காலத்துல எல்லாம் அப்படியே ஒன்னா மர்ஜாய் தான் இருந்தாங்க. பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் தனித்தனி நாடு ஆன பிறகு பஞ்சாப் மாநிலத்துல, பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பஞ்சாப் மாநிலத்துல இருக்கக்கூடிய சுன்னி முஸ்லிம் தான் ஆட்சி அதிகாரத்தை கையில பற்றி வச்சிருந்தாங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தங்க கிட்ட மட்டும்தான், அதாவது சோகால்டு பஞ்சாபி சுன்னி முஸ்லிம் அவங்க கிட்ட மட்டும்தான் அதிகாரம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மற்ற மாநிலங்களும் சரி, மற்ற பிரிவுகள், இஸ்லாமிய பிரிவு மக்கள் மீது ஒரு அடக்குமுறை ஆட்சியை தான் செஞ்சுக்கிட்டு வராங்க. இதுல குறிப்பா 2 உதாரணத்தை எடுக்கலாம். அகமதியாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அவங்க மேல கட்டவிழ்க்கப்பட்டு விடப்பட்ட அராஜகங்கள் அதிகம். சர்வசாதாரணமா ஆழ்கடத்தல், கொலை, கொள்ளை எல்லாம் இந்த அகமதியா மேல நடத்தப்பட்டது. அது இன்னைக்கு நடந்துகிட்டு தான் இருக்கு. பஞ்சாபி அதிகாரத்துல ஆட்சியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர் செல்லக்கூடிய அராஜகம். அதே மாதிரி சமீபத்துல 2023 இருந்து இன்னை வரைக்கும் நடந்துகிட்டு. இப்ப சமீபத்துலன்னு பார்த்தோம்னா 2025 இறுதியில ரொம்ப பெரிய அளவுல பாதிப்படைந்தது இந்த பாஷ்டூன் இல்ல பட்டான்னு சொல்லக்கூடிய ஆப்கானி இஸ்லாமியர். அவங்க எல்லாருக்குமே ஒரு ஐடென்டி கார்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆப்கானி, பட்டான் இல்ல பாஷ்டூன் இங்க தங்குவதற்கும், வேலை செய்வதற்கும், உழைப்பதற்கும். அவங்க ட்ரக்குக்கெல்லாம் இல்லை, எக்கச்சக்கமா அவங்க தான் ஓட்டுறது. பல விதமான டிரான்ஸ்போர்டேஷன் இந்த பட்டான்க கையில தான் இருக்கு. அதை கொஞ்சம் உன்னிப்பா நம்ம மனசுல ஏத்திக்கணும். அவங்கள என்ன பண்ணாங்கன்னா, லட்சக்கணக்கான மக்களை கொஞ்சம் கூட ஈவு இரக்கமே இல்லாம பாகிஸ்தான்ல இருந்து அகதிகள் மாதிரி அவங்களுடைய சொத்துக்கள்லாம் பறிமுதல் செய்தோ, இல்ல அடித்து உடைத்து நாசமாக்கியோ, சேதப்படுத்தியோ அவங்கள விரட்டி அடிச்சிருக்காங்க. இது ஆப்கானிஸ்தானுக்கு மிகப்பெரிய கோபத்தை உண்டு பண்ணியிருக்கு. இது ஒரு பின்னணி. இதனுடைய தொடர்ச்சியா என்ன பண்றாங்கன்னா, போன வீடியோல நான் சொல்லியிருந்தேன், ஈரான் பாகிஸ்தான் மேல ஏன் தாக்குதலை நடத்த மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு சில முக்கியமான காரணங்களை நம்ம பார்த்தோம். அது நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டதுல இது, அதை விட பல காரணங்கள் இருக்கலாம். அதை நீங்க கமெண்ட்ல போட்டீங்கன்னா எனக்கும் ஒரு புரிதல் இன்னும் நல்லா வரும். ஸோ ஆக குழந்தைகள், பெண்கள், இந்த பட்டான் இனத்தை நீங்கள்லாம் பாகிஸ்தானியர்கள் கிடையாது, ஆப்கானிஸ்தானுக்கு ஓடி போங்க அப்படின்னு விரட்டி அடிச்சாங்க. பல பேர் அதுல பல தாக்குதல்களுக்கும் உள்ளானார்கள். சொத்து, சோகம், வீடு, வாசல் எல்லாத்தையும் இழந்து அகதிகள் மாதிரி தான் இங்க சேர்ந்தாங்க. இது ஒரு பக்கம். இப்ப இதுக்கு அடுத்ததான் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஆப்கானிஸ்தானுக்கு மேல பாகிஸ்தான் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, அங்க டிடிபி, தெஹ்ரீக் தாலிபான் பாகிஸ்தான், அந்த ஒரு பிரிவினைவாத குழுவுக்கு ஆப்கானிஸ்தான்ல இடம் கொடுத்திருக்காங்க, ஆதரவு கொடுக்குறாங்க. இது எல்லாமே பின்புலம் நமக்கு. அதை தவிர பலூச்சிஸ்தானுக்கு அவங்க ஆதரவு கொடுக்குறாங்க, தனி நாடா பிரியர். அதே மாதிரி பலூச் லிபரேஷன் ஆர்மின்னு BLA, இதே மாதிரி சிந்துல ஆதரவு கொடுக்குறாங்க. அதே மாதிரி மேல பாத்தீங்கன்னாக்கா கைபர் பக்டுவா, அந்த இடத்துலயும் ஆப்கானிஸ்தானுடைய ஆதரவு இருக்கு. தினந்தோறும் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. தினந்தோறும் நான் பல வீடியோல சொல்லிட்டேன், லிஸ்ட் போடுவாங்க இன்னைக்கு ஸ்கோர் எவ்வளவு அப்படின்னு. என்ன ஸ்கோரு? ஆப்கானிஸ்தானியர்னால அல்லது BLA, SRA சிந்து ரெவல்யூஷன் ஆர்மி, BLA பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி, அதே மாதிரி கைபர் பக்டுன்வால ஒரு சில குழுக்கள் இருக்கு. இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, பாகிஸ்தானுடைய போலீஸ்ல இருந்து, ராணுவ அதிகாரிகள்ல இருந்து, ராணுவ வீரர்கள் பலவிதமான தாக்குதல்களை தினந்தோறும் நடத்தி அதுல எத்தனை பேரை பிடிபட்டார்கள், எத்தனை பேர் இறந்து போனார்கள் ஸ்கோர் கார்டு மாதிரி தினம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதனால பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் மிகப்பெரிய பகை இது ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, இப்ப என்ன பண்ணிடுச்சுன்னா, இந்த ஈரான், USA, இஸ்ரேல் போற ஒரு உதாரணமா வச்சுக்கிட்டு, அதை ஒரு காரணமா வச்சுக்கிட்டு பாகிஸ்தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு ஹாஸ்பிட்டல் மேல தாக்குதல் நடந்தது. அந்த ஹாஸ்பிட்டல் அது ஒரு ரிஹாபிலியேஷன் சென்டர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அது என்னன்னா, இந்த ட்ரக் அடிக்ட் அதெல்லாம் இருக்காங்க இல்லையா, போதைப் பொருட்களுக்கு ஆனவங்களுக்கு ரிஹாபிலியேஷன் சென்டர். கிட்டத்தட்ட 2000 படுக்கை வசதி கொண்ட ஒரு
ஹாஸ்பிட்டல், அது மருத்துவமனை, அந்த இடத்துல போய் இவங்க தாக்குதல் நடத்தி பல 100 பேர் இறந்து போயிருக்காங்க. அதை தவிர பல பேர் படுகாயம் அடைந்திருக்காங்க. அந்த மருத்துவமனையும் மிகப்பெரிய சேதத்துக்கு உள்ளாயிருக்கு. இதை என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆப்கானிஸ்தான் கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம். இதுக்கு நடுவு ஆப்கானிஸ்தான் அதற்கு தக்க பதிலடி கொடுப்போம், சரியான பதிலடி கொடுப்போம், நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஆப்கானிஸ்தான் அறிவிச்சிருக்காங்க. இந்தியாவும் பாரத பிரதமரும் இது மாதிரி அவங்க செஞ்சது மகா தவறு அப்படின்னு சொல்லிட்டு மிக கொடூரமான செயல் இது, அதுவும் மருத்துவமனை மேல தாக்குதல் நடத்திருக்காங்க. இப்ப இதே மாதிரி ஒரு மருத்துவமனை மேலதான் தாக்குதல் நடத்தப்பட்டது காசாவில் இருக்கக்கூடிய மருத்துவமனை மேல இஸ்ரேல் தாக்குதல் நடத்துறாங்க. அப்ப அங்க காரணமா எதை சொல்லப்பட்டது அப்படின்னா, இந்த ஹமாஸ் என்ற காசாவில் இருக்கக்கூடிய குழு ஹாஸ்பிட்டல் உள்ள தஞ்சம் அடைந்து தங்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் அங்க கொண்டு போய் வச்சுக்கிட்டு நோயாளிகளை ஒரு ஷீல்டு மாதிரி உபயோகப்படுத்துறாங்க அப்படிங்கிற செய்தி பல ஊடகங்கள்ல பலவிதமான ஆதாரத்தோட வந்தது. ஆனா இப்ப ஆப்கானிஸ்தான் மேல் இருக்க மருத்துவமனை மீது பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலுக்கு அந்த மாதிரி எந்த முகாந்திரமுமே கிடையாது. ஆப்கானிஸ்தானுடைய ராணுவ வீரர்களோ ஆயுதங்களோ அங்க முடக்கப்படவில்லை. அது ஒரு சாதாரண மருத்துவமனை. ஆக மனிதாபிமானம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இல்லாம ஒரு கொடுமையான ஒரு தாக்குதலை பாகிஸ்தான் நடத்திருக்கு. பாரத பிரதமர் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இது மிக மிக தவறு, இதற்கு பாகிஸ்தான் பெரிய விலை கொடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை தவிர என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்தியா கிட்டத்தட்ட 2500 கிலோகிராம் பொறுமானம் உள்ள மெடிக்கல் எய்டு, அதுக்கப்புறம் டிஸ்போசபிள் மெடிக்கல் ஐட்டம்ஸ், இது எல்லாத்தையும் அவங்க மருத்துவம் மருந்து வகைகள் எல்லாத்தையும் உதவியாக, அதுவும் நல்ல கவனிங்க, இது விற்பனை அல்ல, ஒரு உதவியாக ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியா செஞ்சிருக்கு. சரி, இது ஒரு முதல் முக்கியமான பாயிண்ட். ஆப்கான் பாகிஸ்தான் மேல தாக்குதல் நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம். இதை தவிர இன்னொரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு பாகிஸ்தான். அது என்ன அப்படின்னு பார்த்தா, பாகிஸ்தானுடைய ஃபீல்டு மார்ஷல் தனக்கு தானே பட்டம் சூட்டிக்கிட்டாரு. அவர் எல்லா இடத்துலயுமே ஃபெயிலியூர் ஆயிருக்காரு. இப்ப அமெரிக்கா கிட்டையும் வாங்கி கட்டிக்கிட்டு இருக்காரு. சவுதி அரேபியா வேற கையை முறுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ராணுவ ஒப்பந்தம் போட்டிருக்காங்க பாகிஸ்தான் சவுதி அரேபியாவோட. போராடுங்கன்னு சவுதி அரேபியா சொல்லி இருக்கு. ஆனா நான் போன வீடியோல சில விஷயங்களை சொன்னேன். ஈரான் ஏன் பாகிஸ்தான் மேல தாக்குதல் நடத்த முடியாது இல்லாம தவிர்த்து வருகிறது அப்படிங்கிறது, முடியாதுங்கிறது கிடையாது, தவிர்த்து வருகிறாங்க அப்படிங்கறத பார்த்து. ஆனா சவுதி அரேபியா பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுத்தது. இது ஒரு பக்கம். சரி, இந்த இடத்துலதான் அசிம் முனிர் பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி ஒரு கேவலமான வார்த்தையை உபயோகிக்கும். அதாவது என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அதாவது இந்த தேன்கூடுல கைய வைக்கிறவங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பண்ணி தோல் தனக்குத்தானே தன் தலையை தானே கொல்லிக்கட்டையால தலையை சொரிஞ்சுக்கிட்டான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல உதாரணங்கள்லாம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு என்ன செஞ்சிட்டாருன்னா, பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஷியா இன இஸ்லாமியர்கள் ஈரானுக்கு ஓடி போயிடுங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டாரு. அதற்கு பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஷியா இன மக்களுடைய மத தலைவர்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. இது எப்படி நீ இந்த மாதிரி சொல்ல முடியும்? அதுல குறிப்பா ஷியா மத தலைவரான ஷேக் ஜாவேத் அப்படிங்கிறவர் கடுமையான ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்காரு. நீ ஆர்மியை மறந்துட்டு நீ பேசுற, பாகிஸ்தான் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும். இந்த மாதிரி நீ சொன்னது அசீம் முனீரை கடுமையா சாடி இருக்காரு. அவர் எச்சரிக்கையும் கொடுத்திருக்காரு. எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, பாகிஸ்தான் ராணுவத்துல கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் வீரர்கள் இருக்காங்க. இந்த 8 லட்சம் வீரர்கள்ல 3 லட்சம் பேர், கிட்டத்தட்ட 40% ஷியா முஸ்லிம் இனத்தை சேர்ந்தவர், ஷியா இனத்தை சேர்ந்த இஸ்லாமியர்கள். இப்ப அவங்க எல்லாரையும் இந்த பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் அசீம் முனீர் கேவலப்படுத்திட்டார், அவமானப்படுத்திட்டார். உங்களுடைய தயவே எங்களுக்கு வேணாங்கிற மாதிரி பேசியிருக்காரு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இப்ப ஆர்மிக்குள்ளேயே கலகம் வந்துடும், அவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுப்பாங்க. இதைத்தான் சில இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்கா பேசக்கூடிய என் உட்பட அடிச்சுக்கிட்டு சாகட்டும், நல்ல முன்னெடுப்பு. அசீம் முனீர் இந்தியாவிற்கு உற்ற நண்பர் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் எல்லாம் போட்டிருக்காங்க. அவங்களுக்குள்ளே அடிச்சுக்க போறாங்க. இப்ப சோ இஸ்லாமியர்கள் எல்லோரும் ஒன்று, பிரதர்ஹுட் அப்படின்லாம் சொன்னாங்கல்ல, அதெல்லாம் பேசியிருக்காங்க நிறைய. பாபா சாஹேப் அம்பேத்கர் கூட இஸ்லாமிய பிரதர்ஹுட பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. அதை யாரும் கேட்க மாட்டாங்க. இந்த இருக்கிற இஸ்லாமியர் அல்லாத, குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் யாரும் அதை பத்தி கண்டுக்கிறதே கிடையாது. அவர் சொன்னதை ஃபாலோ பண்ண வேண்டியதானே. அவருடைய இனம் சார்ந்த கட்சி நடத்துறவங்களே அதை பத்தி கண்டுக்கிறதே கிடையாது, மரியாதையும் கிடையாது. சரி, இப்ப இந்த விஷயத்துக்கு வந்தோம்னா என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த இஸ்லாமியர் பிரதர்ஹுட் சொல்றது இஸ்லாமியர்களுக்கானது அல்ல. குறிப்பாக இந்த சுன்னி முஸ்லிம் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிக் பிரதர்ஹுட் தான். அதில் இருக்க பல பிரிவுகளை
அவர்களுக்கு விருப்பம் கிடையாது. அவர்கள் எல்லாமே காஃபிர் தான் இந்த சுன்னி முஸ்லிமை பொறுத்த வரைக்கும். ஏதோ இந்துக்கள் மட்டும்தான் காஃபிர், சிக்கு, புத்த மதத்தை சார்ந்தவர்கள், அவங்க கிறிஸ்டியன்ஸ், இவங்க தான் காஃபிர் அப்படின்னு நினைச்சா குஃபிரோ காஃபிரோ, அது சில பேர் குஃபிர்னுவாங்க, உருதுல குஃபிர், பட் இதுல வந்து காஃபிர். அந்த குஃபிர் காஃபிர் எல்லாருமே அவங்களுக்கு தான். அவர்களுடைய இறைவனையும் அவர்களுடைய புனித நூலையும் ஏற்காதவர்கள் அனைவருமே குஃபிர் அல்லது காஃபிர் தான். அப்ப பாருங்க என்ன ஆகுது, ராணுவத்திலேயே பிளவை உண்டாக்கி விட்டார். அசிம் முனிராவது ஒரு மாதிரி செஞ்சிருக்காரு, ஷியா சுன்னி முஸ்லிம். ஏன்னா ஈரான் ஃபுல்லும் ஷியா, மற்ற அரபு நாடுகள் எல்லாமே சுன்னி முஸ்லிம். அதனால ஒரு போர், ஒரு பதட்டம், அந்த மாதிரி இருக்கு, வேற்றுமை எல்லாம் இருக்கு. அதனால செஞ்சாரு. ராகுல் காந்தி இந்திய ராணுவத்துல பிளவு எப்படி உண்டு பண்றாருன்னா, இந்துக்களை மட்டும் குறிப்பா அதை மட்டும் இலக்கா வச்சு அதுலயும் பட்டியலின மக்களை தனியா இந்துத்துவ பிரித்து எடுக்க பாக்குறாரு. இந்துக்களுடைய ஒற்றுமை குலைக்க பாக்குறாரு. ராணுவத்துல வந்து ஜாதி, மதம், அரசியல் சார்புடைமை எதுவுமே கிடையாது. அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்திய நாட்டின் பாதுகாப்பு மட்டும்தான் அவங்களுடைய ஒரே குறிக்கோள். அதுல போய் பிளவை உண்டு பண்ண பாக்குறாரு. சோ அசிம் முனிர் இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய நல்லது செஞ்சிருக்காரு. பாகிஸ்தானுடைய ராணுவம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்குள்ளேயே ஒரு முட்டல், மோதல், உரசல், சண்டை எல்லாம் வந்து கோஆபரேஷன் அப்படிங்கிறது இல்லாம போகும். அது ஒரு மிகப்பெரிய ஆபத்து தான். இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஷியாவினுடைய அவமானத்தை பொறுத்துக்க முடியாம ஈரான் பாகிஸ்தான் ராணுவத்தில் இருக்கக்கூடிய 3 லட்சம் ஷியா இனத்தை சார்ந்த இஸ்லாமியர்களுக்கு ஆதரவு அளிச்சதுன்னா, அப்ப மீண்டும் ஈரான் வர்சஸ் பாகிஸ்தானுக்கு கூட ஒரு உரசல் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். அதை சைனா எப்படி கையாளுறாங்கிறது தான் நம்ம முக்கியமா பார்க்கணும். அது பின்னாடி பல தகவல்கள் வரும்போது உங்க கூட ஷேர் பண்றேன். ஆனா ஈரான் இதை கடுமையா கையில எடுக்கும். தன்னுடைய நாட்டு நலன் இருந்தாலுமே மதம் சார்ந்தது அப்படின்னும் போது அதுல அவங்க ஒன்றுபடுவாங்க அப்படிங்கிறத என்னுடைய பார்வை. இன்னும் பல கருத்துக்கள் வந்துகிட்டு தான் இருக்கும், உங்க கூட ஷேர் பண்றேன். பல செய்திகள் வந்துகிட்டு தான் இருக்கும். உங்க கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.